ஒரு அரசு ஊழியரை திமுக பெண் கவுன்சிலரின் காலில் விழ வைப்பதுதான் உங்கள் சமூக நீதியா என்று கேட்டதுதான் தாமதம். உடனே நைசாக நழுவி ஓடிவிட்டார் திமுக எம்பி கனிமொழி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணியாற்றும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த முனியப்பன் என்பவரை திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா ராஜாவின் காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வற்புறுத்திய சம்பவம் சமூக நீதி குறித்து தொடர்ந்து பேசி வரும் திமுகவின் செயல்பாடுகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஆகஸ்ட் 28 அன்று வார்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டு கோப்பு தொடர்பாக முனியப்பன் ஒருமையில் பேசியதாக எழுந்த புகாரை அடுத்து நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் முனியப்பனை ஆணையர் அறைக்கு அழைத்து மன்னிப்பு கேட்க செய்தார். இதன்போது முனியப்பன் ரம்யாவின் காலில் விழுந்து அழுதபடி மன்னிப்பு கேட்டதாகவும் இந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி வெளியானதாகவும் தெரிகிறது. இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவி திமுகவின் சமூக நீதி பேச்சுக்கு எதிரான முரண்பாடாக விமர்சிக்கப்பட்டது. பாஜகவின் அண்ணாமலை இது திமுகவின் அரசு ஊழியர்களை அவமானப்படுத்தும் முதல் சம்பவம் இல்லை எனவும், அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒரு அரசு ஊழியரை சாதி ரீதியாக திட்டியதை சுட்டிக்காட்டி சமூக நீதி என்று பேசி சமூக அநீதியை திமுக இழைப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவின் ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கின்றனவா என்ற கேள்வி எழுந்து உள்ளது. குறிப்பாக 2018 பெரம்பலூர் முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜ்குமார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்டது மற்றும் 2023 செங்கோட்டை நகராட்சியில் திமுக பெண் பிரமுகரின் மகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் போன்றவை சுட்டிக்காட்டப்படுகின்றன. திமுகவின் சமூக நீதி கோஷங்கள் பட்டியலின சமூகத்தினருக்கு எதிரான பாகுபாடு போன்றவற்றை பாதுகாக்க தவறியதாக விமர்சனங்கள் எழுந்து உள்ளன. இதற்கு எதிராக திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்கள் முனியப்பனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து ரம்யா ராஜா உள்ளிட்டோர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இச்சம்பவம் திமுகவின் சமூக நீதி பேச்சு மக்களிடையே நம்பகத்தன்மையை இழக்க செய்யும் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. மேலும் இது அரசு ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சமூக நீதி குறித்து ஆழமான விவாதத்தை தூண்டியுள்ளது.